சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் பதவியேற்க போகிறார் என்பது தொடர்பான செய்திகள் தான் அதிகமாக சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. நேற்று தமிழ்நாட்டினுடைய 2026 ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்திருந்தன. இத்தனை ஆண்டு காலம் அதிமுக திமுக என்று ஆளப்பட்டு வந்த ஒரு பெரிய வரலாற்றை தன் எதிர்கொண்ட முதலாவது தேர்தலிலேயே தகர்த்தெறிந்திருக்கிறது டிவிகே. ஆனாலும் இந்த டிவிகேயினுடைய வெற்றி விஜயை முதலமைச்சர் ஆக்குமா என்பது தொடர்பான பல கேள்விகளையும் நடைமுறை சிக்கல்களையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். எப்படிப்பட்ட வெற்றி விஜய்க்கு கிடைத்தது, விஜய் முதலமைச்சர் ஆவதில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன, தாவேகா அடுத்ததாக என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பான தகவல்களை தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய ஊடகங்களில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த காணொலியில் நாங்கள் பேசவிருக்கின்றோம். இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேற்று மே மாதம் 4ஆம் தேதி தமிழகத்தினுடைய 2026 ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 108 இடங்களில் முன்னிலை பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றியினை தமிழக வெற்றி கழகம் தக்க வைத்து கொண்டிருக்கிறது. தான் எதிர்கொண்ட தேர்தலில் விஜய் பெற்றிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வெற்றியானது தமிழக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக பதிவாகி இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், எம்ஜிஆர் தேர்தலை எதிர்கொண்ட போது பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அதிகமான வாக்கினை விஜய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். 118 பேர் வேண்டும் தமிழக சட்டசபையிலே ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக. 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தனிப்பெரும்பான்மை என்பது 118 என்று கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு 108 ஆசனங்கள் கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 10 பேர் தேவை என்பது ஒரு மேலோட்டமான ஒரு கணக்காக இருக்கிறது. இந்த 10 பேரை எங்கிருந்து விஜய் எடுக்க போகிறார், அல்லது இந்த 10 பேர் தேவை என்கின்ற விவகாரத்தை எப்படி கையாள போகிறார், எப்படி ஈடுகட்ட போகிறார் என்பது தொடர்பாக மேலோட்டமாக பார்க்கலாம். ஆனால் 10 என்பது அது சரியான அக்யூரேட்டான நம்பர் அல்ல. இப்பொழுது 108 இடங்களில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிட்டிருந்தார். 2லும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி பார்த்தால் விஜய் ஒரு தொகுதியில் தன்னுடைய வெற்றியினை தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆசனத்தை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி பார்த்தால் 107 இருக்கிறது. இப்ப 107 என்பது இவர்களினுடைய எண்ணிக்கையாக இருந்தால் 233 என்கின்ற கணக்கு வரும். ஒரு தொகுதிக்கான ஆசனம் இல்லாமல் போகின்ற பொழுது 233 தொகுதிகளுக்கான ஆசனங்களே பதிவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மெஜாரிட்டி 117 என்று கணக்காகிறது. 117 பேர் ஆட்சி அமைப்பதற்கு தேவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது அதிகப்படியான ஆசனங்களை வென்றிருப்பது தாவேகா என்கின்ற காரணத்தினால் தாவேகாவில் இருந்து ஒருவர் பேரவை தலைவராக தெரிவு செய்யப்பட வேண்டும். 108 ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது. ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்தால் 107 மாறும். அதற்கு பிறகு ஒரு பேரவை தலைவரை தெரியப்படுத்தினால் அல்லது தெரிவு செய்தால் 106 மாறும். மெஜாரிட்டி என்பது 117 இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் 11 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும், அல்லது தாவேகாவோடு கைகோர்த்தால் தான் விஜய் முதலமைச்சராக தெரிவு செய்யப்படலாம், அல்லது தாவேகா ஆட்சி அமைக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கட்சிகளாக அல்லது கூட்டணியாக இவர்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஆசனங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எத்தனை ஆசனங்களை தங்களகத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை கொண்டுதான் அடுத்தடுத்து எப்படிப்பட்ட காய் நகர்த்தல்கள் இடம்பெறும் என்பதை ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்த்தால் டிவிகே 108 உறுப்பினர்களை வெற்றி பெற செய்திருக்கிறது. விஜய் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்தால் அது 107 மாறும், ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். அதை தவிர திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 5 ஆசனங்கள் காங்கிரசுக்கு இருக்கிறது.
முஸ்லிம் லீக், சிபிஐ, சிபிஎம், விசிகே இந்த 4 கட்சிகளும் தலா 2 ஆசனங்களை தம் கைவசம் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி பார்த்தால் திமுக கூட்டணியில் 73 ஆசனங்கள் இருக்கிறது. அதில் 59 திமுக என்கின்ற கட்சிக்கான ஆசனமாக இருந்தால் மீதி 14 ஆசனங்கள் வெளியில் இருக்கிறது. அதே போல அதிமுக சார்பாக அதிமுக கூட்டணியில் அதிமுக தனி கட்சியாக 47 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. பாமக 4 ஆசனங்கள், பாஜக 1 ஆசனம், அமமுக 1 ஆசனம். அப்படி பார்த்தால் 53 ஆசனங்கள் 53 ஆசனங்கள் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறது. இதில் 59 திமுக என்கின்ற ஆசனத்தை கழித்தால் 60 13 14 ஆசனங்கள் வெளியில் இருக்கின்றன. இந்த 14 பேரில் இருந்தும் இங்க 47 50 53 என்றால் 6 ஆசனங்கள் வெளியில் இருக்கின்றன. இந்த 6 ஆசனங்களில் இருந்தும் தான் விஜய் தனக்கு தேவையான ஒரு 11 பேர் தேவை தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அல்லது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான 11 பேரை தன்வசம் ஈர்த்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பாரம்பரியத்தை, அரசியல் அனுபவத்தை, மிகப்பெரிய பயணத்தை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்தோ திமுகவில் இருந்தோ அந்த கட்சி உறுப்பினர்களை பிரித்து தன்வசம் எடுப்பது என்பது, தாவேகா வசம் எடுப்பது என்பது அவ்வளவு ஒன்றும் எளிதான காரியம் இல்லை. ஆகவே தாவேகா ஒபியஸாக எந்த பக்கம் நகரும் என்று அனுமானிக்கக்கூடியதாக இருந்தால், இந்த தாவேகா என்கின்ற இந்த கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக திமுகவோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற தோழமை கட்சிகள் யாரெல்லாம் தங்களிடம் 1 ஆசனம் 2 ஆசனம் 4 ஆசனம் என்று வைத்திருக்கிறார்களோ, அல்லது அதிமுகவோடு கூட்டு சேர்ந்திருக்கின்ற இந்த தோழமை கட்சிகள் யாரெல்லாம் தம்வசம் குறைந்த சிங்கிள் டிஜிட் ஆசனங்களை கைவசம் வைத்திருக்கின்றார்களோ அவர்களோடு பேரம் பேசுவதற்கு முற்படும். அப்படிப்பட்ட பேரம் பேசல் நடவடிக்கைகள் இப்பொழுதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மகாபலிபுரம் தனியார் ரெசார்ட் ஒன்றிலே தாவேகா சார்பாக வெற்றி பெற்ற எல்லா உறுப்பினர்களும் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கு இடையிலும் இந்த சூழ்நிலையை நாங்கள் எப்படி கையாள போகின்றோம், எங்களுக்கு தேவையான இந்த 11 பேரை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பது தொடர்பான காரசாரமான கலந்துரையாடல்கள், ஆலோசனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களிடம் ஆதரவு கோரப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக கட்சிகளும் சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் ஒரு ஆசனத்தை கொண்டிருக்கின்ற தேமுதிக சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறார், நாங்கள் திமுக சார்பான கூட்டணியில் தான் இருக்கின்றோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற விஜய் அவர்களுக்கு, அவர்களுடைய வெற்றிக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றேன். நீண்ட கால பழக்கம் எங்களுக்குள் இருக்கிறது, அவருடைய வெற்றிக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றேன் என்று சொல்கிறார். நாங்கள் அந்த பக்கம் ஆதரவு வழங்குவது தொடர்பாக இந்த கருத்தையும் அவர் முன்வைக்கவில்லை. மாறாக திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது, தாவேகாவிற்கு ஆதரவு தருவது தொடர்பாக இன்னும் எங்களிடம் யாரும் பேசவில்லை, ஒருவேளை பேசினால் அது தொடர்பாக நாங்கள் ஆலோசித்து முடிவுகளை எடுத்துக் கொள்வோம் என்பது தொடர்பான கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கருத்து, இதுவரையிலும் எங்களுக்கு ஆதரவு தொடர்பான கோரிக்கை எதுவும் வரவில்லை, வந்தால் கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று சிபிஐ சிபிஎம் 4 ஆசனங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல திருமாவளவன் விசிகே சார்பாக 2 ஆசனங்களை வைத்திருக்கின்ற திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். விஜய் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த வெற்றியானது தனித்து பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க முடியாத வகையில் தான் ஒரு வெற்றியை விஜய் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அப்படி பார்த்தால் விஜய்க்கு கை கட்டிய வெற்றி வாய்க்கு எட்டாத வகையிலாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இப்படி இவர்கள் இது தொடர்பான கருத்துக்களை வைக்கின்ற பொழுது அமமுக சார்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இது தொடர்பாக இந்த விதமான கருத்துக்களையும் இதுவரையிலும் தெரிவிக்கவில்லை. பாமகவிடம் 4 ஆசனங்கள் இருக்கிறது என்கின்ற சந்தர்ப்பத்தில் பாமகவிடம் பேச்சுவார்த்தைகள்
நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காங்கிரசிடமும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் என்பது போன்ற ஊகங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊடகவியலாளர்கள் ஒரு சில அச்சமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சி 6 மாதம் தொடக்கம் 1 வருடத்திற்குள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என ஊடகவியலாளர் மணி ஒரு நேர்காணலின் போது தெரிவித்திருக்கின்ற கருத்து இப்பொழுது சர்ச்சையை அல்லது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. விஜய் பெற்றிருக்கக்கூடிய அல்லது தாவேகா பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி, விஜய் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் அல்லது எப்படி கையாள்வார் என்பது தொடர்பாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். செய்திகள் காரசாரமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பாக இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் பேசலாம். நன்றி.